குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குரு பாதம் பணிந்து அன்பான ஆத்ம வணக்கங்கள். மெய்யன்பர்களே, இன்று மகா சிவராத்திரி சிறப்புகளை பற்றி நாம் சிந்திக்கலாம். சக்தியான அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரி. அதுபோல சிவபெருமானுக்கு ஏகராத்திரி, மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய இந்து பண்டிகை மகா சிவராத்திரி. எல்லா தமிழ் மாதமும் தேய்பிறை அமாவாசைக்கு முந்தின நாள் வரும் சதுர்த்தசி திதி இரவு தான் சிவராத்திரி. அதுபோல சூரிய பகவான் மாசி மாதம் கும்பராசியில் சஞ்சரிப்பார். அந்த மாசி மாசத்தில் தேய்பிறை அமாவாசைக்கு முந்தின நாள், அதாவது 14வது திதியான சதுர்த்தசி திதி இரவு தான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி நன்னாளில் தான் சிவபெருமான் பார்வதி தேவிய திருமணம் செய்து கொண்டதா கருதப்படுது. லிங்கேத்பவ மூர்த்தியாக சிவன் முதலில் தோன்றியதும் மகா சிவராத்திரி நன்னாளில் தான். ஆன்மீக ரீதியா மகா சிவராத்திரி இரவு பூமியோட வட அரைக்கோளத்தில் மிகச்சிறப்பான ஆற்றல் இயற்கையாகவே மேல் நோக்கி எழும்புவதால் நாம் நம் முதுகுத்தண்டை நேராக வைத்து விழிப்புடன் இருப்பது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உதவுது. மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. விரதம் நம்முள் உறங்கிக் கிடக்கும் ஆன்மீக தேடலை விழிப்படையச் செய்யும் ஒரு உன்னதமானது. அதிகாலை எழுந்து நீராடி சிவபெருமானை நினைத்து நெற்றியிலே திருநீரிட்டு கொள்ளுங்கள். அன்று முழுவதும் முழு விரதம் எடுக்கலாம். விருப்பப்பட்டால் பால் பழங்கள் மட்டும் உட்கொள்ளலாம். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை போற்றி பாடுங்க, படிங்க. சிவபெருமானை பற்றிய நூல்களான தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் படிப்பது மிகவும் சிறப்பானது. மகா சிவராத்திரியோட தத்துவம் என்னன்னா, சிவராத்திரினா சிவனின் இரவுன்னு பொருள். இருள் சூழ்ந்த அந்த இரவில் ஞானம் என்கிற ஒளியை தேடுறது தான் இதனோட நோக்கமா அமையுது. நவகிரகங்கள்ல சந்திரனுக்கு மனோகாரகன்னு பேர். சந்திரன்தான் மனசுக்கு அதிபதி. தேய்பிர சதுர்த்தி திதி அன்னைக்கு சந்திரன் மறைஞ்சிருவார். அதாவது மனம் அடங்கி ஆன்மா விழிக்கிற நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி. எல்லா சிவராத்திரியிலேயும் உடல்ல ஒரு புத்துணர்வு சக்தி, ஆற்றல் மேல் நோக்கி போக முயற்சி நடக்குது. அதுபோல மகா சிவராத்திரி அன்றும் இரவு தீவிரமான அந்த சக்தி, ஆற்றல் மேல் நோக்கி அதிகமாக தூண்டப்படுது. நாம் அந்த நேரம் கண் விழிச்சு முதுகுத்தண்டை நேராக வச்சு விழிப்புணர்வா இயற்கையோடு ஒன்றி இருக்கணும். முதுகுத்தண்டு
நேராக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நாம நம் உணர்வுத்தன்மை நிலையிலேயே இருப்போம். கோயில்களில் சிவபெருமானுக்கு 4 கால அபிஷேகங்கள், பூஜைகள் நடக்கும். நாம் அதை பார்ப்பதுதான் மிகப்பெரிய புண்ணியம். சிவபெருமானுக்கு பிடித்தமான வில்வ இலை அர்ச்சனை செய்யுங்க. வில்வ இலை அர்ச்சனை மும்மலமான ஆணவம், கன்மம், மாயையை நீக்குது. விரதங்கிறது உடலுக்காக சாப்பிடாதது மட்டும் இல்லை, மனசுக்கான கோபத்தை சாப்பிடாமல் இருப்பது, பொறாமையை சாப்பிடாமல் இருப்பது, தவறான எண்ணங்களை சாப்பிடாமல் இருப்பது. இதுதான் உண்மையான விரதம். மனசை மாற்றினா வாழ்க்கையே மாறும். சிவம் அப்படின்னா நன்மை, சாந்தம், முழுமை. ராத்திரி அப்படின்னா அறியாமை, இருள், தெரியாமை. மகா சிவராத்திரினா அறியாமை இருளிலிருந்து அறிவின் ஒளிக்குள் நுழையும் இரவுதான் மகா சிவராத்திரி. சிவங்கிறது சிலை அல்ல, உருவமும் கிடையாது. சிவன்கிறது ஒரு நிலை. சிவன் ஆடுகிறான், ஆட்டம்தான் வாழ்க்கை. சிவன் தியானிக்கிறார், மௌனம்தான் நம்மோட உள்ளம். சிவன் விஷம் குடிக்கிறாரு, துன்பத்தையே மாற்றும் சக்திதான் சிவம். சிவன் எதையுமே நிராகரிக்கல, எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உயர்ந்தார். நமக்கும் இதுதான் பாடம். வாழ்க்கையை வெறுக்க வேணாம், வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழுங்க. சிவன் அதிகம் பேசவே இல்லை. சிவனை பார்த்ததும் மனம் அமைதியாகும். சிவன்னா உண்மை. உண்மைங்கிறது சத்தமில்லாம பேசும். உலக மக்களோட மனம் முழுக்க சத்தமாவே இருக்குது. கவலை, பயம், எதிர்பார்ப்பு, கோபம், இதையெல்லாம் நிறுத்தி உங்க உள்ளே உள்ள உன் சிவன் சத்தத்தை மட்டும் கேளுங்க. சிவபெருமானுக்கு முதல் கால அபிஷேகம் பஞ்சகவ்யம், வில்வ இலையும் அர்ச்சனையா செய்வாங்க. இதை பார்த்தா கர்மா தீரும். 2ஆம் காலம் அபிஷேகம் பஞ்சாமிர்தம், துளசி இலை. இதை பார்த்தா செல்வம் சேரும். 3ஆம் கால அபிஷேகம் தேனபிஷேகம். உலகமே உறங்குற நேரம், பிரபஞ்சம் விழிச்சிருக்கும், ஆன்மா கலக்கிற நேரம். இதை பார்த்தா முக்தி கிடைக்கும். 4ஆம் கால அபிஷேகம் கரும்புச்சாறு அபிஷேகம். தேவர்கள் சிவனை வணங்குற நேரம்தான் இந்த நேரம். சந்தனக்காப்பு அபிஷேகம். நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். சிவன் குடும்பத்தோடு இருக்கும் ஒரு துறவி. சிவன் ஒரு பக்கம் துறவி, மறுபக்கம் அழகான குடும்பஸ்தர். நீங்கள் துறவாக இருக்க வேண்டியதில்லை, குடும்பத்தை விட்டும் ஓட வேண்டியதில்லை. குடும்பத்தில் வாழுங்க, ஆனால் உள்ளம் பற்றில்லாமல் இந்த உலகத்தில் வாழுங்கள். சிவன் உங்கள் சுவாசத்தில் இருக்கின்றார். சிவன் உங்கள் மௌனத்திலே இருக்கின்றார். சிவன் உங்கள் உணர்வில்தான் இருக்கின்றார். மகா சிவராத்திரியை ஒரு சடங்காக பார்க்கக்கூடாது,
ஒரு மாற்றமாக பார்க்க வேண்டும், வெளிப்பாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சிவன்தான். எப்படி என்றால், கோபம் விட்டால் அன்பே சிவன், அமைதி வளர்ந்தால் அன்பே சிவன், கருணை மலர்ந்தால் அன்பே சிவன். சிவன் உங்கள் உள்ளேதான் இருக்கின்றார். நாம செய்ய வேண்டியது எதுவும் செய்யாம இருப்பதுதான். மௌனமாக சும்மா இருங்க. இரவு முழுவதும் மௌனமாக இருப்பது மனதை உள்நோக்கி திரும்ப உதவும். பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நமச்சிவாய மனதிற்குள் தொடர்ந்து உச்சரிப்பது தியானம் நிகழும். மகா சிவராத்திரி உலக மக்கள் எல்லோருடைய வாழ்விலும் அமைதியையும் தெளிவையும் விழிப்புணர்வையும் பேரானந்தத்தையும் சிவபெருமானுடைய அருளால் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பான ஆத்ம வணக்கங்கள்.